எந்த சைடு எந்த விலங்கு வரும்னு சொல்ல முடியாது. ஹாய். அரே சேச்சி நான் வந்து போங்க. மாட்டணுமா? யானை என்கிட்ட மூஞ்சி திருப்பி நானும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம கர்நாடகா ஃபிகர்ஸை பார்த்துட்டு இப்போ வந்து கேரளா ஃபிகர்ஸை பார்க்குறோம். 2 கிலோமீட்டர் அப்புறம் நம்ம வந்து கபினி வைல்ட் லைஃப் சான்ச்சுரியை நோக்கி போயிட்டுருக்கோங்க. ஸோ 5 மணிக்கு போனால் தான் டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. மேக்ஸிமம் ஆன்லைன்லேயே புக் ஆயிரும், நேரில் போயிட்டு சீக்கிரமாக எடுத்துருங்க, உங்கள் லக்குனா கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது அப்படின்னாங்க. ஸோ அதை நோக்கி தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ இன்னைக்கு செம்ம அட்வென்ச்சர் ட்ரிப்பாக இருக்க போகுது. சீட்டா அப்புறம் புலி அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. எலிஃபெண்ட் பக்கத்துலேயே பார்க்கலாம். டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 650 ரூபான்னு நினைக்கிறேங்க. எந்த சைடு எந்த விலங்கு வரும்னு சொல்ல முடியாது. 2 சைடுமே இருட்டாக இருக்குங்க. நைட்டு செம்ம மழை போலங்க. பாருங்கள், கிளையெல்லாம் உடஞ்சிக்கா இருக்குது, பூவெல்லாம் பறந்துருக்குன்னு நினைக்கிறேன், காற்று மழையாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கிளைமேட்டு தாங்க சூப்பராக இருக்கும் வைல்ட் லைஃப் சான்ச்சுரிக்குள்ளே போகிறதுக்கு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி அட்வென்ச்சர்ஸ் வீடியோ, ட்ராவலிங் வீடியோஸ், கிரிஞ்சி வீடியோஸ்லாம் நிறையா பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம ட்ரெக்கிங் போக போகிறோம். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி ஒரு 4:30க்கே வந்துட்டோங்க. ரொம்ப நேரமாக எப்படா கூட்டி போவீங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபீலிங் ஆனது. ஸோ கிளம்பி போகிறோம். உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். வேற லெவலாக இருக்குது ரோடெலாம். இந்த பஸ்ஸில் தான் போக போகிறோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. கைஸ் என்ட்ரன்ஸ்குள்ளே நனைஞ்சிட்டாங்க. கைஸ் இங்கே பாருங்கள், ஒரு மானை வந்து நிறைய நரிகள் சேர்ந்து வேட்டையாடி சாப்பிட்டுட்ருக்கு. கைஸ் பாவங்க, இந்த மான் உயிரோட வேட்டையாடி சாப்பிட்டுருக்கு. நரி ஜங்கலோட ரகசியம் இதாங்க. கைஸ் வணக்கம். நம்ம அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா புலி, சிங்கம், கரடி எதுவுமே வரல. கடைசியில் எங்களுக்கு கக்கா தான் வந்துச்சு. காட்டுக்குள்ளே நம்மளும் வந்து விலங்குகளை தேடி போய்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம கண்ணில் எதுவும் படலை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 600 ரூபா கட்டியிருக்கோம். 600 ரூபா கட்டினதுக்கு நான் வந்து இல்லையே சாப்பிட்டு தூங்கிருக்கலாம்னு நினைக்கிறேன். மயிலும் மானு தாங்க இருக்குது. மயிலோட கூட பார்க்கலங்க நாங்கள். வைல்ட் லைஃப்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் இது வரைக்கும் வைல்டில் ஒரு லைஃப்பை கூட நாங்கள் பார்க்கல. ஜங்கிள் ரைடில் இருக்கோம். இங்கே மரங்கள் தான் இருக்குது, மான்கள் இருக்குது, புலி, கரடி, சிங்கம்லாம் பார்க்கல. நம்ம ஓட்டுறாருலங்க சின்ராஸ் டிரைவர், இது வரைக்கும் கேப் போடாமல் ஓட்டினார். இப்போ கேப் போடுறாரு. கேப் போட்டாச்சும் ஒரு சகுனத்தில் ஏதாச்சும் வருதான்னு பார்ப்போம். இவங்களாம் நம்ம ரைடில் தான் இருக்காங்க. நம்ம மாதிரி ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க, ஏதாச்சும் பார்க்கலாமா அப்படின்ட்டு. பல பேர் இங்கே தூங்கிட்டாங்க. ஸோ கைஸ் இதுதான் கபினி, அதாவது ராஜீவ்காந்தி நேஷ்னல் பார்க் கபினியில் இருக்குது. உள்ளே போனோங்க, சரியான ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ். டைரெக்டாக உள்ளே போனால் நம்ம ஆஃப் ரோட்லாம் பார்க்கலாம், ஆனால் விட மாட்டாங்க. ஸோ நம்ம லெஃப்டில் திரும்பி போயிட்டு போக வேண்டியதான். ஏறி இறங்குதுலங்க. இது மாதிரி தான் ரோடு ஃபுல்லாகவே இருக்குது. செங்குத்தாகவும் இல்லை, ரொம்ப பள்ளமாகவும் இல்லைங்க. ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கனைக்கு குன்று மாதிரி தான் இருக்குங்க. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. பைக் ரைடிங்க்கு கர்நாடகா ஓரளவு ஒத்து தாங்க. இருந்து வயநாடு நோக்கி போயிட்டுருக்கோம். இதுதான் கர்நாடகா கேரளா பார்டர்னு நினைக்கிறேன். யாரோ பிடிக்கிறாங்கங்க. என்னங்க அது? மாட்டணுமா? நாகரகோலா டைகர் ரிசர்வ். நாங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு போக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் என்ட்ரி டிக்கெட்டுக்கு எதுவும் காசு கேட்பாங்களா? ஃபாரஸ்ட்டு போலங்க. இங்கே டிக்கெட் வாங்கிட்டு தான் போகணுன்னு நினைக்கிறேன். வீடியோ கவரேஜ் பண்ணுறக்காண்டி வந்தோம் ப்ரோ. நாகர்கோல் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு போலங்க. கேரளா பார்டர் இல்லை, நாகர்கோல் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாங்க. ஸோ 20 ரூபா என்ட்ரி டிக்கெட். நாகர்கோல் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறோமாங்க. நான் கேரளா பார்டர்னு நினச்சேன். ஸோ என்ட்ரி டிக்கெட் வந்து 10 ரூபா. கபினிலேருந்து வயநாடு போகிற ரூட்டுங்க. சூப்பராக இருக்குது. ஃபாரஸ்ட் ரூட்டு தான் நினைக்கிறேன். ஸோ புதுவித அனுபவம் கிடைக்க போகுது. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது எல்லாத்தையும் இருக்கு. வாவ், மான் கிராசிங் இருக்கா? நோ டீசிங்கா? டைகர் வரும் போலங்க, அதை டீஸ் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. உண்மையான என்னன்னு தெரில. ஸோ மான், யானையெல்லாம் பார்த்து போர் அடிச்சிட்டு ஸோ அந்த சீட்டாலாம் போட்டிருக்காங்க பாருங்கள். சீட்டாவா இல்லை என்னன்னு தெரில. அனிமல் கிராஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் பார்ப்போங்க. பரவாயில்லங்க, மே மாதமே இவ்வளோ பசுமையாக இருக்குன்னா பார்த்துங்க. ஓ இன்னும் இங்கே பாருங்கள், யானை இருக்குது. பார்த்துட்டேன். காய்ஸ் இங்கே பாருங்கள், யானை நண்பர்கள். காய்ஸ் யானை நண்பர்கள் அழகாக மேய்ஞ்சிட்ருக்காங்க பாருங்கள்.
காய்ஸ் இங்கே பாருங்கள் யானை நண்பர்கள். ஐயோ நவர்றாங்க. ஏய் யானை எங்கிட்டு வா, நாங்கள் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிறோம். ப்ரோ உங்கள் வண்டி சவுண்டை பார்த்து தான் வேறு வேகமாக போகுதுன்னு நினைக்கிறேன். காய்ஸ் யானை நண்பர்கள் பாருங்கள் எவ்வளோ க்ளோஸாக பார்க்க முடியுது அப்படின்ட்டு. துரத்துனாங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏய் யானை எங்கிட்ட மூஞ்சி திருப்பி, நானும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். எவ்வளோ உற்சாகமாக விளாண்டுட்ருக்காங்க அப்படின்ட்டு. ப்ரோ எல்லாம் என்ன சின்ன யானையா ப்ரோ அந்த டேனிங்கில்? ஏன்டா பயப்படுற? ப்ரோ ஒரு செல்ஃபி இங்கிட்ட பாடுறா. சுபந்தம் பண்ணிட வேணாம். போவோம் அப்படி போ. டிரைவ் டெட் ஸ்லோ, அதாவது சாவோட மெதுவாக போங்க அப்படின்றாங்க. ஆமாம் ப்ரோ, வெஹிக்கிளெல்லாம் பார்த்து அது பழகிருச்சுன்னு நினைக்கிறேன். காய்ஸ் எவ்வளோ பக்கத்தில் யானை நண்பர்கள். ஹாய். அடிக்கடி ஹேங் ஆகிடுதுங்க, என்ன இலவுன்னு தெரில. ப்ளசண்ட்டான ஏரியாவுக்கு வரும்போது தான் நம்ம கோப்ரோ வந்து வேலையை காமிக்குது, டென்ஷன் ஆக்குது, ஹேங் ஆகிடுதுங்க. இல்லையே காய்ஸ், அடர்ந்த காடு, பிடிச்ச ரோடு, பிடிச்ச பைக்கு, இதை விட வேறு என்னங்க வேணும்? இது மாதிரி வந்தால் தாங்க பிறந்ததுக்கான அர்த்தமே தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த செக் போஸ்ட்டோட நம்ம ரிசர்வ் ஃபாரஸ்ட் முடியுதுன்னு நினைக்கிறேங்க. கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோங்க. நாகர்கோவிலேருந்து வயநாடு போகிற வழி இந்த பாலம் தான் கேரளா கர்நாடகாவுக்கு பிரிக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் கேரளாக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். 4-5 நாள் கர்நாடகான்னு சொல்லி கன்னடத்தில் எழுத்து பார்த்து கண்ணெலாம் பூத்து போச்சுங்க. மலையாளத்தை பார்க்கும்போது தான் கொஞ்சம் புத்துணர்ச்சி வருது. கேரளா மாடாங்க. எஸ் கேரளா மாடு. ஃபுல்லாகவே ரிசர்வ் ஃபாரஸ்ட் தாங்க. கர்நாடகா ஸ்டேட் ஃபுல்லாக வந்து ரோடு கேவலமாக இருந்துச்சுன்னு நம்ம கழுவி ஊற்றிட்டு வந்தோம். இப்போ பாருங்கள் கேரளா வந்தோன்னே எப்படி இருக்குன்ட்டு ரோடெலாம். ஒரு 2 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ், பட் இவ்வளோ வேரியேஷனுங்க. ரோடு பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. நம்ம பிளாக் பால் எந்த அளவுக்கு கார்னரிங் பண்ணுறான்னு பாருங்கள். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கர்நாடகா வந்து இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தான். அந்த சைடு வந்து ரோடு கல் முள்ளுமாக இருந்தது, இந்த சைடு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கைஸ் லைஃப்லேயே இப்படி தாங்க, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கடந்து வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சொர்க்கம் நமக்காண்டி காத்துட்ருக்குங்க. செத்ததுக்கப்புறம் இல்லைங்க, உயிரோட வாழும்போது தான், அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ கைஸ் ட்ராவல் போங்க, லைஃப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்னு சொல்கிறது இதுக்காண்டி தான். கஷ்டங்கள் வரும், பைக் ரிப்பேர் ஆகும், நமக்கு கூட எதுவும் ஆகலாம். பட் அதுலேருந்து மீண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு புது உலகம் காத்திருக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது கேரளா ரூட்டு, கேரளா ரோடு, நமக்கு பிடிச்ச பைக்கு. ஸோ வந்து கார்னரிங் வேறு லெவல் பண்ணிகிட்டு இருக்காப்புல நம்ம பிளாக் பால். ஸோ இப்படி இருக்கும்போது லைஃப்லாம் எப்படிங்க போர் அடிக்கும். ஸோ இதுக்காண்டி தான் ட்ராவல் வாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்குது. வாவ் மாஸ்ங்க. நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போதே கேரளாவை பார்த்துட்டு கேரளா வசத்தெல்லாம் சுவாசிச்சுட்டு தான் வரணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுவும் நிறைவேற போகுது. இப்போ தான் கொஞ்சம் மனசு ஃபுல்ஃபில்லாக இருக்குது. சூப்பரான ரோடு, பிடிச்ச பைக்கு. விட மாட்டேங்க, அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டேங்க. கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆனோன்னு கேரளா வாசம் வீச ஆரம்பிச்சிச்சுங்க. நான் எதை சொல்கிறேன்ட்டு உங்களுக்கே புரியும். கர்நாடகாவில் வந்து அவ்வளோ டீசெண்டாலாம் வந்து ட்ரைவ் பண்ணலாங்க யாரும். எங்கேலாம் செம்மையாக இருக்குது எல்லாமே. இங்கேருந்து சுல்தான் பத்தேரி போயிட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம திருச்சிக்கு போக வேண்டியதாங்க. வயநாடு வந்தோம், வயநாடுலேருந்து இப்போ சுல்தான் பத்தேரியை நோக்கி போயிட்டுருக்கோங்க. ரோடு பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. நீங்கள் கர்நாடகாவிலேருந்து வயநாடு வந்து கேரளா வரீங்க அப்படின்னா செம்மையாக இருக்குங்க. ரோடு, வியூ பாயிண்ட்டு இன்னும் நிறையா இருக்குது. அது என்னான்ட்டு உங்களுக்கே தெரியும். காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சும்மா வாங்க சொல்லியிருக்காங்க. ஐயோ ஜீப் வருது. குரூப் ரைடுங்க. எவ்வளோ கிரிஞ்சு பண்ண முடியுமோ, எவ்வளோ ஜாலியாக இருக்க முடியுமோ ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அந்த ட்ரிப்பு. இன்னும் ஒரு 12 ஹவர்ஸில் இந்த ட்ரிப்பு முடிய போகுதுங்க. பிகாஸ் ஆஃப் நம்ம வீட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். அரே கேரளா பையா ஓரமாக ஃபோன் நோண்டிகிட்டே போறிய பையா, கேரளா வந்தாலே அப்படியே மூலிகை வாசத்தோட பெண்களோட வாசமும் பயங்கரமாக வீசுதுங்க. ஒரு ட்ரிப்பு வந்தால் கேரளா வந்துட்டு போகணும் அப்படின்ற மைண்ட் செட் இதனால தான் வருது. அரே சேச்சி நான் வந்து போங்க. ரோடு ஸ்மூத்தாக இருக்கனால நம்ம 80 கீழே குறையாமல் போயிட்டுருக்கோங்க.
அங்கே வந்து கருசு பென்ஸ்லாம் நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், கார் வருது. ஸோ கைஸ், இது மாதிரி ரைட்டோ லெஃப்ட்டோ கட் பண்ணும்போது பொறுமையாக இருந்து போகணுங்க. அங்கே பாருங்கள், மேலே தெரியுது பாருங்கள். இப்படி கீழே பள்ளமாக போயிட்டுருக்கோம். கீழே பள்ளமாக போயிட்டு மேலே போவோமா இல்லை கீழேயே போயிட்டு இருப்போமா என்னன்னு தெரியலங்க. எடக்கல் கேவ்ஸ் இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான் நினைக்கிறேன். ஓ வாவ், சரியான ரோடுங்க. இந்த மாதிரி ரோட்டில் ஓட்டும்போது தாங்க நம்ம ஒரு பைக் ரைடர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வருது. ஸோ நேச்சர் வந்தால் நேச்சர் லவராக மாறிடுவோம். கிரிஞ்சு பண்ணுற மாதிரி மூமெண்ட்ஸ் வந்தால் நம்ம கிரிஞ்சராக மாறிடுவோங்க. ரோடு பரவாயில்லைங்க, சூப்பராக இருக்குது. சடனாக டேனிங் வருது, சடனாக ஒரு பள்ளம் வருது. பள்ளம் தான் வருது அப்படின்ட்டு மேலே வந்தால் அப்படின்னா மறுபடியும் பள்ளம் வருது. இப்படி வளைஞ்சு தாங்க போகுது ரோடு ஃபுல்லாகவே. வா, நம்மள்ட்ட பிளாக் பால் இருக்குங்க. இந்த ரோடுலாம் நமக்கு சாதாரண ரோடு தான். ஐயோ செம்ம ட்ரிப்புங்க. ப்ரோ ஏதோ அடிபட்டுச்சு, என்னன்னு தெரியலையே. எதுவும் உழுவல ப்ரோ. ரோடை பாருங்க கைஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பளிங்கில் செஞ்ச மாதிரியே இருக்குங்க ரோடெல்லாம். செம்ம ரோடுங்க. சுல்தான் பத்தேரி போகிறதுக்கு முன்னால் ரைட்டில் ஒரு 7-8 கிலோமீட்டர்லங்க. ரோடும் பக்கம் இருக்குது, டெஸ்டினேஷனும் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கர்நாடகா ஃபிகர்ஸை பார்த்துட்டு இப்போ வந்து கேரளா ஃபிகர்ஸை பார்க்குறோம். அதுக்கப்புறம் கர்நாடகா ரோடை பார்த்தோம், இப்போ கேரளா ரோடை பார்க்குறோம். கர்நாடகா ஹில் ஸ்டேஷனை பார்த்தோம், இப்போ கேரளா ஹில் ஸ்டேஷனை பார்க்குறோம். இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஐயோ, ரைடில் மேலே பார்த்தாங்க சூப்பராக இருக்கே அப்படின்ட்டு டக்குன்னு வந்து ரோட்டை பார்க்க மறந்தேன். எடக்கல் கேவ்ஸ் இன்னும் 3.5 கிலோமீட்டர்ஸுங்க. நாங்கள் ஹேர்பின் பெண்ட் மாதிரி குட்டி குட்டி பெண்டாக இருக்குது. நம்ம கொல்லிமலையில் ஏறினா ஞாபகம்லாம் வருதுங்க. காய்ஸ், நானும் ப்ரோவும் இன்டர்காமில் இருக்கிறது எவ்வளோ ஹெல்ப்பாக இருக்குது பாருங்கள். ப்ரோ முன்னால் போயிட்டு ப்ரோ ஹேர்பின் பெண்ட் வருது, பள்ளம் வருது, மேடு வருதுன்னு சொல்லுவார். லூசுத்தனமாக யாரும் வந்தாலும் அதையும் சொல்லுவாப்புல. ப்ரோவுக்கு வந்து நிறைய ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. ஸோ வந்து நமக்கு எப்போதுமே வழிகாட்டியாகவும் தோழனாகவும் இருப்பாப்புல. பிளாக் பால்லே எந்த அளவுக்கு கார்னரிங் பண்ண முடியுதுன்னு அப்படின்னா, நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பைக்லாம் வந்தீங்கன்னா படுத்து எழுந்திரிக்கலாம் போலங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. வா, லெஃப்ட்டு ப்ரோ, லெஃப்ட்டுன்னு போட்டிருந்தது நேராக போகுதா? பேசிக்கலாம். சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குங்க. ஸோ வந்து நம்ம கடன் வாங்கினா அதை ஈஸியாக அடைச்சிடலாம். பட் ஆனால் இளமை போனால் திரும்ப வரவே வராதுங்க. அப்புறம் முதுமையில் போயிட்டு ஐயோ இளம் வயசாக இருக்கும்போதே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாமே அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிடக்கூடாது. ஸோ வந்து சீக்கிரமாக உங்களுக்கு பிடிச்ச பைக்கை வாங்குங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், எடக்கல் கேவ்ஸ் இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து வியூ பாயிண்ட் பக்கவாக இருக்குங்க. அண்ணன் நான் போய்க்கவா? ஓய் ஜி வாட் ஹேப்பன்? டிக்கெட்ஸுங்க இருக்கு காய்ஸ். இங்கே பாருங்கள், எடக்கல் கேவ்ஸ் தான் போல். எதுக்காண்டி இந்த பேர் வந்துச்சு என்னன்னு தெரியல. ப்ரோ பெர் பைக்குக்கு 20 இல்லை மொத்தமாக? ஒரு பைக்குக்கு 10 ரூபாயாங்க. ஸோ என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டேன். இப்படியே கிளம்ப வேண்டியது. வந்துட்டேன், விட்டுற மாட்டேங்க. அதுக்கு தாங்க நான் அப்போவே சொன்னேன் கேரளா வரலான்ட்டு. ஏன் சொல்கிறேன்ட்டு உங்களுக்கே தெரியும். இது மாதிரி சொன்னால் வச்சு வீடியோ பார்க்குறீங்களான்னு பார்ப்போம். ஸோ கைஸ், விட்டால் எடக்கல் கல் மேலே ஏறிடும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே போனால் ப்ரா அந்த பேரிகார்டு வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்துடலாமா? கைஸ், 1 கிலோமீட்டர் மேலே ஏறணுமாமே? நோ தூரம் மேலே ஏறணும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நம்ம போக மாட்டோம்னு நினைக்கிறேன் பசியில். 2 किलोमीटर ப்ரோ, 2 किलोमीटरலாம் போக முடியாது. 1 किलोमीटर है लेकिन गाड़ी नहीं जाने का. ओके, परमिशन नहीं है. So we can park the vehicle over there? No. वो पार्किंग ओके. नहीं, वो वहाँ पार्किंग लास्ट only here. लास्ट पार्किंग. ப்ரோ மேலே போமா எவ்வளோ தூரம்? ஒரு ரைன் டிக்கெட் வந்துடும். வண்டி விட தானே வைக்கணும். புரியல. வண்டி இங்கே தான் வைக்கணும். ஓ, மேலே போக முடியாதா? இங்கே நடந்து ப்ரோ என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு முடிவு எடுங்கடா.